வணக்கம். சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் வேஷ்டியை மடித்து கட்டி மோதல், சட்டசபையில் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் போதை மருந்துகள் அதிக அளவில் போதைக்கு அடிமையான மாணவர்கள் குறிப்பாக 2021ஆம் ஆண்டில் இருந்துதான் அதிகமாக இருந்தது. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதை 20% மட்டும்தான் இருந்தது. ஆனால் திமுகவின் ஆட்சியில் 80% தமிழ்நாட்டில் இருந்ததற்கு காரணம், திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்கள் தவறான வழியில் பணங்களை சேகரித்ததும், இதற்கு முழுமையான அனுமதியை கொடுத்ததும், ஆரம்பத்திலேயே இதை ஒட்டுமொத்தமாக முடித்துவிடாமல் தொடர்ச்சியாக இவர்கள் பணங்களை பெற்று கமிஷனாக இவர்கள் ஒட்டுமொத்த போதைக்கும் இவர்கள் தடையில்லாமல் ஆட்சியை நடத்தியதும் தான் கடந்த திமுகவின் ஆட்சியில் செயல்பட்டு வந்த அந்த தவறான பழக்க வழக்கம் இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பல தவறான நடவடிக்கைகளும் மாணவர்களுக்கிடையான மோதல்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாவேகாவின் அமைச்சர்கள் கூறியதால் திமுகவின் எம்எல்ஏக்கள் சலசலப்பிலும் வேஷ்டியை மடித்து கட்டி தாவேகாவின் எம்எல்ஏக்கள் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களிடம் மோதல்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்திருந்தோம். தாவேகாவின் அமைச்சர்கள் கூறியது தவறா என்று கேட்டால் தவறே கிடையாது. திமுகவின் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு தவறான பழக்கத்திற்கு மாணவர்களும் மாணவிகளும் ஒட்டுமொத்தமான தவறான பழக்கத்திற்கு ஆளானார்கள். ஜாபர் சாதிக் திமுகவின் ஆட்சியில் பிரபல போதை மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டார். சிறையிலும் தற்பொழுது டெல்லி திகார் சிறையிலும் அவர் விசாரணையில் தற்பொழுது வரை விசாரணையின் பிடியில்தான் இருக்கிறார். யார் இந்த ஜாபர் சாதிக் என்று பார்க்கும் பொழுது திமுகவின் சென்னையில் மிக முக்கியமான ஒரு நிர்வாகி. இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் இவரை கட்சியிலிருந்து நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் திமுகவின் ஆட்சியில்தான் நடைபெற்றுள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக தற்பொழுது சேகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக திமுக அமைந்துள்ளது. மேலும் தாவேகா ஆட்சி அமைத்து 100 நாட்களில் பல சாதனைகளை நாங்கள் புரிந்துள்ளோம் என்று இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் பெருமையாக பேசியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், போதை மருந்துக்கு அடிமையானதில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முக்கியமாக திமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒட்டுமொத்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும், தமிழ்நாட்டில் கமிஷனை பெற்றுக்கொண்டு திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கண்டும் காணாமலும் போனதும் தான் இப்பொழுது நடக்கக்கூடிய தவறுகளுக்கு முக்கியமான காரணம். நிச்சயம் நாங்கள் இதை சும்மா விடமாட்டோம். தமிழ்நாட்டில் இதை பற்றியான முழுமையான கவன ஈர்ப்பு தீர்மானம் வரக்கூடிய 60 நாட்களில் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, குறிப்பாக திமுகவின் மாஜி அமைச்சர்களே இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். திமுகவின் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்விற்கு இன்று வரை பதிலில்லை. அதனையும் விசாரணை செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதையும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளான குழந்தைகளுக்கு யார் அதை சப்ளை செய்கிறார், எங்கிருந்து இந்த பழக்க வழக்கங்கள் ஆரம்பமாகிறது என்பதையெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான சிறப்பு படைகளை அமைக்கவும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் முதல்வர் விஜய் அவர்களும் சரி, திமுகவிற்கு எதிராக தாவேகாவின் அமைச்சர்களும் பேசிய உடனே அமளியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சபாநாயகர் அவை காவலர்கள் மூலமாக எச்சரிக்கையும் செய்துள்ளனர். தவறு செய்தவர்களை பற்றி தான் தாவேகாவின் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். திமுகவின் ஆட்சியில் தாவேகாவின் அமைச்சர்கள் சொன்னது எதுவும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் அமளியில் ஈடுபடலாம். ஆனால் அவர்கள் சொன்னது எல்லாம் நடைபெற்று
நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. தற்பொழுது 100 நாட்களில் தாவேகா பல சிறப்பான திட்டங்களை மேற்கொண்டுள்ளதோடு குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டுதான் இந்த ஆட்சி தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவிற்கு எதிராக திமுகவில் அமளியில் ஈடுபட்டதால் சட்டசபையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் யார் இந்த பழக்க வழக்கத்தை முதலில் கொண்டு வந்தது? அதிமுகவில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது அம்மா அவர்களால் முழுமையாக ஒழிக்கப்பட்ட இந்த பழக்க வழக்கங்கள் திமுகவின் ஆட்சியில்தான் மீண்டும் அது வீரியமாக தமிழகம் முழுவதும் பரவியது என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் முன்வைத்திருப்பதால் திமுக தான் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அமைந்தது என்பதை தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்கள் சொல்லாமல் சொல்லியுள்ளதால் அதிர்ச்சியடைந்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் பேச்சை கேட்காமலும் கை நீட்டி பேசியதால், வேஷ்டியை மடித்து கட்டி பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் தோல்வியிட்டு வீட்டில் இருக்கிறார். தற்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், போதை மருந்துகள் விற்பனை செய்வது திமுகவினால் தான் என்று கூறப்படுவதால் மீண்டும் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் ஏற்படுத்தும். தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை மட்டும்தான் அது உருவாக்கும் என்ற அச்சம் தற்பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. அவர் கூறுவது உண்மைதான். தமிழ்நாட்டில் தாவேகாவின் அமைச்சர்கள் கூறுவது உண்மைதானே. திமுகவின் ஆட்சியில்தான் மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டில் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாவது திமுகவின் ஆட்சியில்தான். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யார் அதை சப்ளை செய்கிறார் என்ற கேள்வி இங்கு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. திமுகவின் ஆட்சியில் இதை நேரடியாக கண்டுபிடித்திருக்கலாம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவை வைத்து. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. மாதம் மாதம் கமிஷனை பெற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தவறான பழக்க வழக்கத்தினாலும் இதன் மூலம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுவதாலும் திமுகவிற்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவர்களுக்கு தேவை மாதம் மாதம் கமிஷன். ஆனால் இந்த தாவேகாவின் ஆட்சியில் அது ஒருபோதும் நடைபெற நாங்கள் விடமாட்டோம். அதற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். அடுத்த 3 மாதங்களில் இதற்கான முழுமையான தீர்வுகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் முதல்வர் விஜய் அவர்களிடமும் சபாநாயகரிடமும் தெரிவித்துள்ளதால் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். வேஷ்டியை மடித்து கட்டி தாவேகாவின் எம்எல்ஏக்களை தற்பொழுது கை நீட்டி பேசியதால் அவை காவலர்கள் மூலமாக சட்டப்பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசியலில் தற்பொழுது திமுக தான் தமிழக மாணவர்களது எதிர்காலத்திற்கு இவர்கள்தான் கேள்விக்குறியாக மாற்றினார்கள் என்ற தகவலையும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.